அப்புறம் அவரால் எப்படி இந்த குடும்பத்தின் தலைவராக அதிகாரம் செலுத்த முடியும்? எதை விட்டு கொடுத்தாலும் அவரால் இனி இந்த பதவியை விட்டு கொடுக்க முடியாது. இந்த எண்ணம் தோன்றியதும் வேகமாக கையில் இருந்த வோட்காவை முழுவதுமாக குடித்தவர். ரேணு மேடம், நான் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே. முன்ன மாதிரி இல்லை ஹரிஷ், இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிட்டான். அவனை காப்பாற்றிக்க அவனுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. எத்தனை பேர் தாக்க வந்தாலும் அவன் ஒரு ஆளை நின்று சமாளிப்பான். அந்த அளவுக்கு திறமை அவனுக்கு இருக்கு. ஆனந்த் ஆழ்ந்த குரலில் விளக்க, திடீரென ரேணுபிரியாவின் கண்கள் பளிச்சிட்டது. தேங்க்ஸ் ஆனந்த், இப்போதான் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவனை நாமளே நேரடியாக தாக்க முடியாது. ஆனால் அவனுக்கு முக்கியமானவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கள யாரையாவது பிடிச்சு வச்சு மிரட்டினா அவன் நான் சொல்கிற மாதிரிலாம் கேட்டுதான் ஆகணும் என்று கண்களில் வெறியோடு அவள் கூற, ஆனந்த் மானசீகமாக தலையில் அடித்து கொண்டார். பவர்ஃபுல் ஃபார்முலாவை வாங்குவதற்காக அகிலா சொன்ன அதே யோசனையைத்தான் இப்போது வேறு விதமாக ரேணு சொல்கிறாள். எல்லா கிரிமினல் மைண்டும் ஒரே மாதிரி தான் சிந்திக்கும் போல நினைக்கும் போதே ஆனந்திற்கு சலிப்பாக இருந்தது. அதற்குள் ரேணுபிரியாவே, நானும் என் ஆளுங்களை விட்டு சென்னையை சல்லடையா சலிச்சிட்டேன். ஆனால் அந்த ஹரிஷ் எங்கே இருக்கான்னே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவரோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாலும் சென்னையில் தானே இருப்பாங்க. இதுக்காகவே நான் நாளைக்கு சென்னைக்கு கிளம்பி போகிறேன். அவங்க எல்லாரையும் என் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டு அவங்கள வச்சு அந்த ஹரிஷை என்ன செய்கிறான்னு பாருங்க என்று ஆவேசமாக கூற, உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப புத்திசாலி ரேணு என்று சொல்வதை தவிர ஆனந்திற்கு வேறு வழி இருக்கவில்லை. சொல்லப்போனால் இது ஒரு வகையில் அவருடைய கோழை மனதிற்கு ஆறுதலாகத்தான் இருந்தது. எப்படி இருந்தாலும் ஹரிஷை நேரடியாக தாக்கும் மன தைரியம் அவருக்கு இப்போது இல்லை. அதற்கு பதிலாக அந்த வேலையை யூனியன் செய்தால் அதனால் கிடைக்கும் பலனை அவரும் அனுபவித்துக் கொள்வார். அவர் யூனியன் விஷயத்தில் தான் ரகசியமான தொடர்பு கொண்டிருப்பதால் எதிர்காலத்தில் இது சம்பந்தமான தனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று நம்பினார். ஆனால் ஏற்கனவே ரேணுபிரியா மூலம் அவர்களுக்கும் யூனியனுக்கும் இருக்கும் தொடர்பு ஹெர்பல் மெடிசன் துறையில் இருக்கும் முக்கியமானவர்களுக்கு தெரியும் என்பதை அவர் அறியவில்லை. எப்படியோ ஹரிஷால் தன்னுடைய பழைய தவறுகள் எல்லாம் வெளியில் வராமல் இருந்தால் அதுவே போதும் என்று நினைத்தார். மும்பையில் செழியன் குடும்பத்திற்கு ஓரளவு பிரபலமான பெயர் இருந்ததால் அந்த கல்யாண மண்டபத்தில் விஐபிகளின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அவர்கள் எல்லோரும் பணக்காரர்களாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் இருந்தனர். அவர்களின் பெரிய கார்கள் மண்டபத்தை சுற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்க அந்த இடமே பூக்களாலும் வண்ண விளக்குகளாலும் ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வாழ்த்துக்கள் கோதண்டராமன், இன்னைக்கு உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. கோதண்டராமனின் பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருவர் சந்தோஷமாக கட்டி அணைத்து வாழ்த்து தெரிவித்தார். உன்னோட பையன் உமாநாத்தோட ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற பிஸ்னஸை நிச்சயமாக பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும். பிடிச்சாலும் ஒரு புளியங்கொம்பா தான் பிடிச்சிருக்க என்று இன்னொருவர் கோதண்டராமனின் முதுகில் தட்டி பாராட்டினார். அந்த நபரின் குரலில் பொறாமை வெளிப்படையாக தெரிந்தது. அவர்களின் வாழ்த்துச் சொற்கள் கோதண்டராமனுக்கு மகிழ்ச்சி அளிக்க முழு கல்யாண மண்டபமும் சந்தோஷத்தில் திளைத்தது. ஆனால் அங்கிருந்த கூட்டத்தில் ஒரே ஒருவர் மட்டும் கண்களில் வழியும் கண்ணீரை கட்டுப்படுத்தி மற்றவர்கள் முன்னால் சிரிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். அக்ஷராவின் தந்தை உமாநாத் தான் அது. மகளின் திருமணத்திற்காக நேற்றுதான் மும்பை வந்திருந்தவர் சோர்ந்து போயிருந்த மகளை பார்த்து மனம் நொந்து போனார். ஆனால் அவர் ஒருவரால் செய்ய முடிந்தது எதுவுமே இல்லை. காப்பாற்றுகிறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு கிளம்பிய ஹரிஷ் இதுவரை எதுவுமே செய்யாமல் இருப்பதை பார்த்து அவருக்கு கோபமாக வந்தது. இதற்கிடையில் ஒரு காஸ்ட்லியான பிராண்டட் கார் அந்த மண்டபத்தின் முன் வந்து நின்றது. அதன் உள்ளே சிலர் இருக்க அவர்கள் யாரும் உடனே இறங்க அவசரப்படவில்லை. ஹரிஷ், இந்த கல்யாணத்தில் கலந்துக்கிறதுக்காகவா நீ சென்னையில இருந்து அவ்வளோ அவசரமாக இங்கே கிளம்பி வந்த? அவ்வளோ முக்கியமான கல்யாணம் அது? கேட்டுக்கொண்டே காரின் கண்ணாடி வழியாக வெளியில் பார்த்தான் புனித். என்னதான் ஹரிஷுக்கு அசிஸ்டண்டாக இருந்தாலும் அவன் இன்னும் ஹரிஷை சாதாரண முறையில் தான் பேசி கொண்டிருந்தான். ஹரிஷும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நாம் இந்த கல்யாணத்தில் கலந்து வாழ்த்திட்டு போகிறதுக்காக வரல, நிறுத்துறதுக்காக வந்திருக்கோம் ஹரிஷ் அசால்ட்டாக சொல்ல புனித் திருதிருவென்று முழித்தான். விட்டால் அவனுடைய கண்கள் இரண்டும் வெளியே வந்து விழுந்து விடுவதைப் போல இருந்தது. என்ன உளறிட்டு இருக்க? பார்த்தாலே இது ஏதோ பெரிய ஆளுங்க கல்யாணம் மாதிரி தான் தெரியுது. இதை பற்றி தான் நேற்று காரில் பேசிகிட்டு இருந்தீங்களா என அதிர்ச்சியுடன் அவன் கேட்க, ஆமாம் தம்பி, ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறத விட அதில் கலவரத்தை உண்டு பண்ணுறது ஜாலியாக இருக்கும்ல ஹரிஷ் சிரித்து கொண்டே சொல்ல புனித் அவனை வெறுப்புடன் பார்த்தான். அடுத்தவங்க வாழ்க்கையில் விளையாடுறதையே நீ உன் வேலையாக வச்சிருக்கல்ல? புனித் தன்னை மனதில் வைத்துக்கொண்டு மீண்டும் கேட்க, எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச? நீ புத்திசாலிதான்னு நான் இப்போ ஒத்துக்கிறேன்.
நாம் இப்போ வேலையை ஆரம்பிக்கலாமா என்றான் ஹரிஷ். ஹரிஷ் புனித்துடன் சேர்ந்து மண்டபத்திற்கு முன் இருந்த ஒரு காரில் காத்திருந்தான். அதே நேரத்தில் மண்டபத்தின் உள்ளே இருந்த மணமகள் அறையில் இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளின் முன்னால் அமர்ந்திருந்தாள் அக்ஷரா. 5க்கும் மேற்பட்ட பியூட்டிஷியன்கள் அவளை அலங்கரிக்கும் வேலையில் ஈடுபட்டு இருந்தனர். தலைமுடியிலிருந்து கால் நுனி வரை அவர்கள் பார்த்து பார்த்து அலங்காரம் செய்து கொண்டிருக்க அக்ஷராவின் முகமோ வெறுமையை பூசியிருந்தது. அவள் கண்களில் நீர் நிறைந்திருக்க அதை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் செய்து கொண்டிருந்தாள். அந்த ரூமின் கதவு திடீரென திறக்க ஏற்கனவே ரெடியாகி இருந்த செழியன் சிரிப்புடன் உள்ளே வந்தான். அக்ஷரா அழுவது போல இருப்பதை பார்த்தவுடன் அவனுடைய முகம் இருண்டது. இவ்வளோ சந்தோஷமான நாள்ல எதுக்காக அழுற? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு? செழியன் கோபத்துடன் திட்ட. உன்னை சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நாம் என்ன லவ் மேரேஜை பண்ணுறோம்? இது வெறும் பிஸ்னஸ் டீலிங் மாதிரி தான் அப்படிங்கிறத மறந்துட்டு பேசாத. உணர்ச்சி வசப்பட்டதில் அக்ஷராவும் அவனை ஒருமையில் பேசினாள். இது பிஸ்னஸ் டீலிங்கோ இல்லை வேற எதுக்காகவோ, எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ என்னோட ஒய்ஃப் ஆக போகிற. அதுக்கப்புறம் உன் மனசால கூட நீ இன்னொருத்தனை பற்றி நினைக்கக்கூடாது. அப்படி நீ எனக்கு ஏதாவது துரோகம் பண்ணுற மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். மிரட்டியவன் தன் கை முஷ்டிகளை இறுக்கி அக்ஷராவின் முன்னிருந்த மேஜையை குத்தினான். அதற்கு மேல் அங்கு இருப்பது நன்றாக இருக்காது என்பதை புரிந்து கொண்ட பியூட்டிஷியன்கள் ஒருவர் பின் ஒருவராக வெளியேறினார்கள். நான் உன் குடும்பத்தோட மருமகளா மாறினாலும் என் இதயத்தை உன்னால கட்டுப்படுத்த முடியாது என்றாள் அக்ஷரா. அதை கேட்டவுடன் செழியரின் கண்கள் கோபத்தில் சிவக்க, அப்போ இதை உன்கிட்ட சொல்லிதான் ஆகணும்னு நினைக்கிறேன். அவனை பற்றி நீ எவ்வளோ நினைச்சாலும் யூஸ் இல்லை. நீ யாருக்காக வருத்தப்பட்டு இருந்தியோ அவன் எப்பவோ இறந்துட்டான். அசால்ட்டாக ஒரு குண்டை தூக்கி போட்டுவிட்டு ஜாலியாக சிரித்தான் செழியன். அதில் அதிர்ச்சியுடன் எழுந்து நின்ற அக்ஷரா நம்பிக்கையே இல்லாமல் அவனை பார்த்தாள். இல்லை, நீ பொய் சொல்ற. எனக்கு தெரியும், ஹரிஷ் கண்டிப்பாக சாக மாட்டான். நான் கொடுக்க போகிற டேப்லெட் மூலமாக அவன் கண்டிப்பாக உயிர் பிழைப்பான் என்று அவள் நம்பிக்கையுடன் கூற, என் அப்பா உன்கிட்ட அவன் உயிரை காப்பாற்றுறதுக்கான மாத்திரையை தான் கொடுத்தாருன்னு உனக்கு தெரியுமா என்று அடுத்த அணுகுண்டை வீசிய செழியன் அதற்கான அக்ஷராவின் ரியாக்ஷனை நிதானமாக ரசித்தான். சரி, போனா போகுதுன்னு உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். என் அப்பா உனக்கு கொடுத்தது வெறும் சாக்லேட் உருண்டை. அது யாரோட உயிரையும் காப்பாத்தாது. சொல்லிவிட்டு செழியன் கொடூரமாக சிரிக்க அக்ஷராவின் முகம் வெளிரியது. அவள் பிடிவாதமாக தலையை ஆட்டினாள். நான் ஹரிஷ் பற்றி நினைக்க கூடாதுங்கிறதுக்காக நீ இப்படி பொய் சொல்ற, எனக்கு நல்லா தெரியும் என்று பிடிவாதமாக கூறினாள் அக்ஷரா. ஹரிஷ் உயிர் பிழைக்க வேண்டும் என்பது மட்டுமே அவளை கொஞ்சமாவது உயிர்ப்புடன் நடமாட வைத்துக் கொண்டு இருந்தது. இப்போது அந்த மாத்திரையே போலியானது என்று செழியன் சொல்லும்போது எப்படி அவளால் அதை அமைதியாக கேட்டுக்கொண்டு இருக்க முடியும்? அவள் இந்த கல்யாணத்திற்கு சம்மதித்த ஒரே காரணம் அந்த மாத்திரை தான். அதுவே உண்மையில்லை என்றான பிறகு ஹரிஷுடன் சேர்ந்து அவளும் இறக்க தயாராக இருந்தாள். செழியன் பேசியது அக்ஷராவை ரொம்பவே கஷ்டப்படுத்தியது. பேசாமல் செத்து விடலாமா என்று கூட நினைத்தாள். என்ன, நீயும் கள்ளக்காதலனோட சேர்ந்து சொர்க்கத்துக்கு போலான்னு நினைக்கிறியா? அதுக்கு நான் விடணுமே? நக்கலாக சொன்ன செழியன் அவளுடைய கையை இறுக்கமாக பிடித்தான். ஏய், கையை விடு என்று அவள் அவனிடமிருந்து கையை விடுவிக்க போராட, நீ எனக்கு தான் சொந்தம்னு நான் சொன்னேன்ல, அப்புறம் இன்னைக்கு உன் அப்பா இங்கே தான் இருக்காருன்றதை மறந்துடாத. நீ ஏதாவது என்னை ஏமாற்றி தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணேன்னா அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆகும்னு என்னால் சொல்ல முடியாது. செழியன் அவளை மிரட்டினான். அக்ஷரா அவனுடைய வீட்டிற்கு வந்ததிலிருந்து ஒரு நாள் கூட அவனை பாசமாகவோ காதலாகவோ பார்த்ததில்லை. அது அவனுடைய ஈகோவை காயப்படுத்தியது. கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலை இழந்திருந்த அவன் அக்ஷரா விஷயத்தில் மொத்தமாக ஒரு சைக்கோவை போலவே மாறியிருந்தான். ஒருவேளை அக்ஷரா அவனை காதலிக்கவே மாட்டேன் என்றால் அவளுடைய வாழ்க்கை ரொம்பவே மோசமானதாக இருக்கும் என்று தனக்குள் நினைத்து கொண்டான். அதற்காக அவளை துன்புறுத்தவும் அவன் தயங்கவில்லை. அவனுடைய கொடூரமான முகத்தை பார்த்து அக்ஷரா உள்ளுக்குள் நடுங்கி போனாள். நீ என அவள் பேச முடியாமல் தடுமாறினாள். பீதியடைந்த அவளுடைய முகத்தையே குரூரமாக பார்த்து கொண்டிருந்தவன், முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு திடீரென அவளுடைய கையை விட்டான். அச்சோ, இங்கே பார், அழுது ஐலைனர் எல்லாம் கலைஞ்சு போச்சு. அந்த பியூட்டிஷியன்ஸை உள்ள வர சொல்கிறேன், அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க என்றவன், நீ சமத்த குட்டியாக கிளம்பி மணமேடையில் வந்து உட்காரு, சரியா? இல்லைனா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். உன் அப்பா இன்னும் மண்டபத்துக்குள்ளே தான் இருக்காரு, அதை மனசில் வச்சுக்கிட்டு என்னவா இருந்தாலும் செய் என்று மிரட்டி விட்டு அங்கிருந்து வெளியே போனான். என்னையா வேண்டான்னு சொல்கிற? இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் உனக்கு நரகம்னா என்னன்னு நான் காட்டுறேன். மனதிற்குள் கருவிக்கொண்டே மணமேடையில் போய் அமர்ந்தான் செழியன். தனியாக இருந்த அக்ஷராவின் கண்களில் கண்ணீர் வழிய அவளுடைய முகம் விரக்தியால் நிரம்பி இருந்தது. ஹரிஷ், அப்படின்னா நிஜமாவே நீ இறந்துட்டியா? என்னால் உன்னை காப்பாற்ற முடியலையா என்று அழுதாள் அக்ஷரா.
அப்போது சரியாக காரில் இருந்து இறங்கிய ஹரிஷ் மண்டபத்தை நோக்கி கெத்தாக நடக்க ஆரம்பித்தான். இவன் தான் அந்த கல்யாணத்துக்கே சீஃப் கெஸ்ட் மாதிரி போகிறான். இவன் வாழ்த்த வரல, கல்யாணத்தை நிறுத்த தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்னே தெரியல. புலம்பியபடி ஹரிஷின் பின்னால் தயங்கியபடி நடந்தான் புனித். இந்த மாதிரி தெரியாதவர்கள் கல்யாணத்துக்கெல்லாம் வந்த பழக்கம் இல்லை என்பதால் உண்மையில் அவனுக்கு ரொம்பவே கூச்சமாக இருந்தது. வாசலில் நின்ற செக்யூரிட்டி கார்டு ஹரிஷை தடுத்து நிறுத்தி, ப்ளீஸ் சார், உங்களோட இன்விடேஷனை கொஞ்சம் காமிங்க என்று ஆங்கிலத்தில் கேட்டான். இன்விடேஷன்? உருவத்தை உயர்த்திய ஹரிஷ், அப்படி எதுவும் என்கிட்ட இல்லையே என்றான். இன்விடேஷனும் இல்லையா? சரியா போச்சு. அப்போ கல்யாணத்துக்கு எந்த பிளானுமே இல்லாமல் தான் வந்திருக்கியா? நேத்தே இதெல்லாம் யோசிச்சு இன்விடேஷன் ரெடி பண்ணியிருக்க வேண்டாமா? இப்போ பார், அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை உதச்சி வெளியே அனுப்ப போகிறானுங்க என்று கடுகடுப்புடன் முணுமுணுத்தான் புனித். என்ன பண்ணுறது தம்பி, 2 நாளாக உங்கள் ஊரில் வந்து மாட்டிக்குவேன்னு நான் என்ன கனவாக கண்டேன். உன் கூட போட்டி வேற போட்டேன், அதுக்கே என் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் எங்கே பிளான் போடுறது? நேற்று இங்கே வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி கல்யாணம்னே எனக்கு தெரியும். என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம், அதுக்கேற்ற மாதிரி நாம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிக்கலாம். ஹரிஷ் பதிலுக்கு தமிழில் முணுமுணுக்க அந்த செக்யூரிட்டி கார்டு அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று புரியாமல் முழித்தான். அதுவும் ஹரிஷ் இன்விடேஷன் இல்லை என்று சொன்னவுடன் அந்த செக்யூரிட்டி கார்டின் முகத்தில் இருந்த சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தது. ஹரிஷ் தோரணையாக இறங்கி வந்ததை பார்த்தவன் அவன் ஏதோ பெரிய ஆள் என்று நினைத்துதான் ரொம்ப மரியாதையுடன் நடத்தினான். இப்போது அவர்கள் இருவரையும் சந்தேகத்துடன் பார்த்தவன், ப்ளீஸ் சார், எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்பிடுங்க. உள்ள ஒரு முக்கியமான மேரேஜ் நடக்குது, அதனால் இன்விடேஷன் இல்லாமல் கண்டிப்பாக அவங்களை அலோவ் பண்ண முடியாது என்றான் அந்த செக்யூரிட்டி கார்டு. கோதண்டராமன் ஏற்கனவே செக்யூரிட்டிகளை எச்சரித்து வைத்திருந்ததால் அவன் ரொம்பவே கவனமாக இருந்தான். அதற்குள் இன்னொரு செக்யூரிட்டி கார்டும் அவன் பக்கத்தில் வந்து நின்று அவர்களை உள்ளே போக விடாமல் தடுக்க, லேசாக தலையசைத்த ஹரிஷ் திரும்பி புனித்தை பார்த்து, அவங்க நம்மளை யாருன்னு தெரியாமல் இப்படி பேசிட்டு இருக்காங்க என்று இந்த முறை இங்கிலீஷில் பேசினான். அவன் என்ன செய்கிறான் என்று புரியாமல் தடுமாறிய புனித் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்டான். எப்படியும் ஹரிஷ் அவனை ஏதோ ஒரு பெரிய வம்பில் மாட்டிவிடப் போகிறான் என்பது புரிந்து விட்டது. ஆனால் இவ்வளவு தூரம் வந்துவிட்டு இனி பின்வாங்குவதற்கு வழியில்லை. அதுவும் இல்லாமல் நார்மலாகவே பணக்கார திமிர் பிடித்த புனித்துக்கு தங்களை மதிக்காமல் வெளியே போகச் சொன்னது ஒருவித அவமானத்தை ஏற்படுத்தியது. அவனுடைய இயல்பான குணம் தலை தூக்க, யாரை பார்த்து வெளியே போங்கன்னு சொல்றீங்க, முதல்ல நீங்க 2 பேரும் எங்களுக்கு வழிவிட்டு நில்லுங்க என அதட்டினான். வா, நான் கோடு போட்டால் இவன் ரோடே போடுறானே. மனதுக்குள் விசிலடித்த ஹரிஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான். புனித் போட்ட சத்தம் அங்கிருந்தவர்களின் கவனத்தை ஈர்க்க, இவங்க 2 பேர் யாரு? பார்க்க பெரிய இடத்து பசங்க மாதிரி இருக்காங்க, எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க? அதுவும் கோதண்டராமன் வீட்டு கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் என்று தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டனர். அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் தோணுது. பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு அரசல் புரசலாக பேச்சு வந்துச்சு. அதனால தான் அந்த பொண்ணை வீட்டை விட்டு கூட வெளியே அனுப்பாமல் ஒரு வாரமாக அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு பாதுகாத்துட்டு இருந்தாங்களாமா என்று இன்னொருவர் ரகசியம் பேச, அதை கேட்ட ஹரிஷின் முகத்தில் புன்னகை தோன்றியது. இதைத்தான் அவன் எதிர்பார்த்தான். எப்படியாவது குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆக வேண்டும். புனித்தின் அதட்டலில் மிரண்டு போய் நின்றிருந்த 2 செக்யூரிட்டிகளும் ஒரு வழியாக சுயநினைவுக்கு வந்து, யார் நீ? இங்கே யார் வீட்டு கல்யாணம் நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? மரியாதையை இங்கிருந்து வெளியே போயிடுங்க, இல்லாட்டி நடக்கிறதே வேற என்று ஹிந்தியில் மாறி மாறி மிரட்டினார்கள். ஏற்கனவே 2 நாட்களாக கோபத்தை அடக்கி வைத்துக் கொண்டிருந்த புனித் அதை சீண்டி விடுவது போல அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் பேசவும், என்கிட்ட இப்படி பேசுறது உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் என சொல்லியபடி அந்த நபரின் மார்பில் உதைத்து கீழே தள்ளினான். அவனுடைய ஊரில் புனித்திற்கு ரொம்பவே மரியாதை இருந்தது. அவன் தெருவில் இறங்கி நடந்தாலே எதிரில் வருபவர்கள் மரியாதையுடன் வணக்கம் சொல்லிவிட்டு போவார்கள். அப்படி இருக்கும்போது சம்பந்தமே இல்லாத மும்பையில் வந்து யாரோ ஒருவர் அவனை மரியாதையின்றி நடத்தியது உண்மையாகவே புனித்தின் ஆத்திரத்தை தூண்டிவிட்டு இருந்தது. புனித் அந்த செக்யூரிட்டியை அடித்ததும் சட்டென்று அந்த இடத்தில் பரபரப்பு தோன்ற கல்யாணத்திற்கு வந்த விருந்தினர்கள் முகத்தை சுளித்தனர். செக்யூரிட்டி கார்டுகளின் வாக்கி டாக்கியில் இந்த நியூஸ் ரெக்கை முளைத்து பறக்க சில நிமிடங்களில் ஹரிஷையும் புனித்தையும் சுற்றி 40-50 செக்யூரிட்டி கார்டுகள் சூழ்ந்து நின்றார்கள். அவர்கள் எல்லோரையும் அலட்சியத்துடன் பார்த்த புனித், இவ்வளோ கூட்டத்தை பார்த்தா நான் பயந்துருவேன்னு நினச்சிங்களா? நான் சிவபாலன் வீட்டு வாரிசுரா, இதுக்கெல்லாம் அசர மாட்டேன், அடித்து காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். உங்களில் யாருக்காவது தைரியம் இருந்தா முன்னாடி வாங்க என்று கர்ஜித்தான். ஹரிஷ் இந்த முறை தன்னையும் மீறி சத்தமாக விசிலடித்து விட்டான். இதை கேட்டதும் சுற்றியிருந்த விருந்தினர்கள் அப்படியே அமைதியாகிவிட்டனர். அவர்களின் பெரும்பான்மையானவர்கள் தமிழர்கள் என்பதால்
புனித் சொன்ன விஷயம் அவர்களுக்கு புரிந்தது. ஆனால் இது எதுவும் தெரியாத செக்யூரிட்டி கார்டுகளோ புனித்தை ஒரு முட்டாளைப் போல பார்த்தனர். அவர்கள் புனித்தை தாக்க தயாரான போது சுற்றிலும் ஒரு சலசலப்பு கேட்டது. அந்த பையன் எந்த சிவபாலனை பற்றி சொல்கிறான்? அந்த சிவகங்கையில் இருக்கிற ஜமீன்தார் வீடா? அது ரொம்ப பெரிய கையாச்சே. அந்த பையனுக்கு இங்கே என்ன வேலை? நம்ம கோதண்டராமனுக்கு அங்கேயுமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? இல்லையே, அந்த சிவபாலன் ரொம்ப நேர்மையானவர்னு கேள்விப்பட்டனே. நம்ம கோதண்டராமன் கேரக்டருக்கு அதெல்லாம் ஒத்து வராதே என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள அவர்களின் ரியாக்ஷனை பார்த்து செக்யூரிட்டி கார்டுகள் இப்போது அவனை அடிப்பதா வேண்டாமா என்று தெரியாமல் குழப்பத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தனர். ஒழுங்கா மரியாதையா இப்பவாவது நான் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு விலகி நில்லுங்க. அவர்களை மீண்டும் ஒருமுறை அதட்டிய புனித் பெருமையுடன் ஹரிஷை திரும்பி பார்த்தான். அவனை மெச்சிக்கொள்ளும் வகையில் புன்னகைத்த ஹரிஷ், இதுக்காக தான் முக்கியமாக உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் என மனதிற்குள் நினைத்து கொண்டான். சிவபாலன் வீட்டு குடும்பத்தின் பெயர் பிஸ்னஸ் வட்டாரத்தில் எந்த அளவிற்கு ஃபேமஸ் ஆனது என்று அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டு இருந்தான். அதனால் புனித்தை இங்கே அழைத்து வருவது ஏதோ ஒரு வகையில் நன்மை பயக்கும் என்று அவனுக்கு தெரியும். அப்போது திடீரென 2 நடுத்தர வயது ஆண்கள் அங்கே ஓடி வந்தார்கள். அதில் ஒன்று கோதண்டராமன், இன்னொன்று அக்ஷராவின் தந்தை உமாநாத். சாரி தம்பி, நீங்கள் சிவபாலன் சாரோட பையனா? மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் இங்கே வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா உங்களை ராஜ மரியாதையோடு வரவேற்க ஏற்பாடு பண்ணியிருப்போம். கோதண்டராமன் ஒரு பணிவான தோரணையோடு கூறினார். சிவபாலன் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவன் தாங்கள் அழைக்காமலேயே ஏன் இந்த கல்யாணத்திற்கு வந்தான் என்று அவருக்கு புரியவில்லை. இருந்தாலும் இப்போது அது ஒரு பிரச்சனை இல்லை. தன் மகனுடைய கல்யாணத்தில் சிவபாலன் வீட்டு வாரிசு கலந்து கொள்வது மிகப்பெரிய மரியாதை என்று அவருக்கு தெரியும். அதே நேரத்தில் ஹரிஷை பார்த்த உமாநாத் முகத்தில் ஒரு நிம்மதி தோன்றியது. அதே நேரத்தில் அவருக்கு நிறைய சந்தேகங்களும் ஏற்பட்டது. இவன் இங்கே வரதுக்கு ஏன் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டான்? அப்புறம் அந்த சிவபாலன் குடும்பத்துக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ நிஜமாவே அக்ஷராவோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் வந்திருக்கானா என பல்வேறு கேள்விகள் எழ குழப்பத்துடன் அவனை பார்த்தார். அப்பாடா, ஒரு வழியா இங்க இருக்கிற ஒருத்தருக்காவது மரியாதைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கே சொன்ன புனித் பெருமையுடன் தலையை உயர்த்தி கோதண்டராமனை பார்த்தான். அச்சோ தம்பி, உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள்னு எனக்கு தெரியாதா? ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு என்று பதறியவர் திரும்பி அந்த செக்யூரிட்டி கார்டுகளை பார்த்து, இடியட்ஸ், விலகி நில்லுங்க என்று திட்டினார். இதை கேட்டு அவர்களின் முகத்தில் ஒரு பயம் தோன்றியது. கோதண்டராமன் கொடுத்த மரியாதையில் இருந்து அவர்கள் எவ்வளவு பெரிய ஆட்கள் என்று புரிய மெதுவாக குனிந்து இருவரிடமும் மன்னிப்பு கேட்டுவிட்டு விலகிச் சென்றார்கள். ஏன் தம்பி, இன்னும் வாசலே நின்றுகிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போலாம் என்று அழைத்த கோதண்டராமன் அப்போதுதான் புனித்தின் பக்கத்தில் நின்ற ஹரிஷை கவனித்தார். தம்பி, நீங்களும் இவர் கூட தான் வந்தீங்களா? உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று ஒருவித தயக்கத்துடன் அவர் கேட்க ஹரிஷ் ஒரு குறும்பு சிரிப்புடன், நான் இங்கே வருவேன்னு நீங்கள் முன்னாடியே கெஸ் பண்ணியிருப்பீங்க மிஸ்டர் கோதண்டராமன், என்னோட பேரு என்று இழுத்தான். அதே நொடியில் ஹரிஷ் என்ற ஒரு சத்தமான குரல் கேட்க எல்லாரும் ஒரு அதிர்வுடன் திரும்பி பார்த்தனர். அவன் பதில் சொல்வதற்கு முன்னால் ஹரிஷ் என்ற சத்தம் பலமாக கேட்டது. என்ன ஹரிஷா? கோதண்டராமன் அதிர்ச்சியுடன் முணுமுணுக்க கல்யாண உடையுடன் ஓடி வந்த அக்ஷரா ஒரு கணம் நின்று ஹரிஷை மேலும் கீழுமாக பார்த்தாள். வெட்டைக்கு போகும் பலியாடு போல எதிலும் கவனமின்றி மணமேடை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தவள் வாசல் பக்கமிருந்து கேட்ட ஹரிஷின் குரலால் ஈர்க்கப்பட்டாள். வேகமாக அவள் திரும்பி பார்க்க அதே நேரத்தில் கோதண்டராமன் ஹரிஷை மறைத்து கொண்டிருந்ததால் அவளால் அவனை சரியாக பார்க்க முடியவில்லை. அது தன்னுடைய பிரம்மையாக இருக்கும் என்று நினைத்தவள் மீண்டும் மணமேடையை நோக்கி நடக்கப் போனாள். அப்போது சரியாக கோதண்டராமன் விலக ஹரிஷை அவள் பார்த்து விட்டாள். முதலில் அவளால் அவள் கண்களை நம்ப முடியவில்லை. ஹரிஷ் இறந்து விட்டான் என்று செழியன் சொன்னதை அவள் முழுதாக நம்பவில்லை என்றாலும் அவன் முன்பு இருந்ததை விட ஆரோக்கியமாக நின்று கொண்டிருந்ததை அவள் எதிர்பார்க்கவில்லை. அவ்வளவுதான். தன் இரு பக்கமும் வந்தவர்களின் கைகளை உதறிவிட்டு வாசலை நோக்கி ஹரீஷ் என்று கதறிக்கொண்டு ஓடி வந்தாள். அதை பார்த்து செழியன் அதிர்ச்சியுடன் மணமேடையில் இருந்து எழுந்து நிற்க மறுபக்கம் வந்திருந்த விருந்தினர் கூட்டம் திகைப்புடன் அவள் ஓடும் திசையை பார்த்தனர். நேராக ஹரிஷிடம் வந்தவள் அவன் உயிரோடு தான் இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டவுடன் அப்படியே கால் மடங்கி உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள். இந்த 2 வாரங்களாக அவள் மனதில் அடைத்து வைத்திருந்த பாரம் மொத்தமும் தீரும் அளவுக்கு அவள் அழுது தீர்க்க ஹரிஷ் அவளை தூக்கி தோளோடு அணைத்து கொண்டான். அக்ஷரா, எதுக்காக அழுறீங்க? அதான் நான் வந்துட்டேன்ல என்று அவள் முதுகில் தட்டி அவன் ஆசுவாசப்படுத்த செழியனின் முகம் சொல்ல முடியாத அளவுக்கு மோசமாக மாறியது. புனித்தோ அங்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் திகைத்து நின்றான். இந்த பொண்ணு யாரு? இவனை ஷோபாவுக்கு மாப்பிள்ளையா பார்த்துருக்கிறதா தானே அங்கிள் சொன்னாரு. அப்புறம் இதுக்கு இந்த பொண்ணை கட்டிக்கிட்டு நிற்கிறான்? இவங்க 2 பேருக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப்பு என்று குழம்பினான். அவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கும் நட்பை பற்றியோ அக்ஷரா ஹரிஷுக்காகத்தான் இந்த கல்யாணத்திற்கே சம்மதித்தாள் என்ற உண்மையோ தெரியாததால் அவனால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. ஏனென்றால்
ஹரிஷ் அக்ஷராவை அணைத்திருந்தாலும் அதில் ஒரு ஆதரவு தான் தெரிந்தது. மற்றபடி எதுவும் வித்தியாசமாக தெரியவில்லை. என்ன கல்யாண பொண்ணு மணமேடைக்கு போகாம வெளியில ஓடி வந்து யாரோ ஒருத்தனை கட்டிக்கிட்டு நிக்குது. இந்த பொண்ணுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான் போல. கூட்டம் மீண்டும் முணுமுணுக்க ஆரம்பிக்க மறுபக்கம், யாருப்பா நீ, தேவையில்லாம ஒரு கல்யாணத்துல வந்து குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்க என்று கோதண்டராமனுக்கு வேண்டப்பட்ட ஒரு சிலர் ஹரிஷை அதட்டினார்கள். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நேரத்தில் கோதண்டராமனுக்கு சப்போர்ட் செய்வதன் மூலம் தாங்கள் தனிப்பட்ட முறையில் பயனடையலாம் என்று அவர்கள் கருதினார்கள். அதனால் வந்திருந்த விருந்தினர்களில் பல ஆண்கள் ஹரிஷுடன் சண்டையிட தயாராக இருந்தனர். ஹரிஷ், நான் சொல்றதை கேளு. அக்ஷரா என்னோட மருமக. ஸோ உன்னால் எதுவும் செய்ய முடியாது. ரொம்ப ஆசையாக இருந்தா நான் உன்னை இந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். ஆனால் நீ வேணும்னே இங்கே பிரச்சனையை உருவாக்கணும்னு நினச்சேன்னா அதோட பின்விளைவுகள் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். இது என்னோட ஏரியா, இங்கே இருக்கிறதெல்லாம் என்னோட ஆளுங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு மரியாதையாக என் மருமகளை இங்கே விட்டுட்டு நீ கிளம்பு என்று மிரட்டினார் கோதண்டராமன். ஆனால் அதை அலட்சியப்படுத்திய ஹரிஷ் அக்ஷராவை தன்னிடமிருந்து மெதுவாக பிரித்து, இவங்களை கொஞ்சம் பார்த்துக்கோ என்று புனித்திடம் ஒப்படைத்தான். அந்த அவசர நிலையை புரிந்து கொண்ட புனித்தும் அவளை தன் பின்னால் நிறுத்தி கொண்டான். மும்பை உன்னோட கோட்டைதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் தைரியமா எதிரியோட கோட்டைக்குள்ளேயே கால் எடுத்து வச்சிருக்கேன்னா என்னென்ன அவ்வளோ முட்டாள்னு நினைச்சியா? அப்புறம் என்ன சொன்ன? அக்ஷரா உன்னோட மருமகளா? முதல்ல இந்த கல்யாணமே எப்படி முடிவாச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு டேப்லெட் கொடுக்கறதா சொல்லி தான் அக்ஷராவை நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிங்க. ஆனால் நிஜமாவே நீங்கள் கொடுத்தது உண்மையான டேப்லெட் தானா? ஒரு போலி மாத்திரையை கொடுத்து அக்ஷராவையும் அவங்க அப்பாவையும் இவ்வளோ நாளாக ஏமாற்றிருக்கீங்க. அப்படி பார்த்தா இந்த கல்யாணத்தோட அடிப்படையே தப்பாக தானே இருக்குது. என் பேரை யூஸ் பண்ணி தான் இந்த கல்யாணமே முடிவாச்சு. ஸோ இந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு முழு ரைட்ஸ் இருக்குது என கைகளை பேண்ட் பாக்கெட்டில் விட்டபடி ஸ்டைலாக ஹரிஷ் சொல்ல கோதண்டராமன் மற்றும் செழியனின் முகம் கருத்தது. என்ன, அந்த டேப்லெட் டூப்ளிகேட்டா? அட பாவிகளா, அப்போ பொய் சொல்லி என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்தீங்களா? உமாநாத் ஆவேசமாக கோதண்டராமனின் சட்டையை பிடித்தார். என்ன உமாநாத், அவன் ஒரு ஆளுன்னு அவன் சொல்கிறத போய் நம்புறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அக்ஷராவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வாங்க, நாம் கல்யாண வேலையை பார்க்கலாம் என கோதண்டராமன் சாதாரணமாக சொல்ல, இதுக்கப்புறமும் என் பொண்ணை உன்னோட பொறுக்கி பையனுக்கு கட்டி வைக்க எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? என் பொண்ணு முகத்தை பாரியா, அதில் கல்யாணத்துக்கான ஏதாவது ஒரு சின்ன சந்தோஷம் தெரியுதா? அப்புறம் எப்படி நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியும்? கலங்கிய குரலில் சொன்ன உமாநாத் கோதண்டராமனின் கைகளை உதறிவிட்டு அக்ஷராவின் அருகில் செல்ல, அப்பா என கதறியபடி அவரை அணைத்து கொண்டாள் அவள். இன்னொன்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க? அந்த ஹரிஷை அடித்து போட்டுட்டு அவள் அப்பா கிட்ட இருந்து பொண்ணை பிரித்து கூட்டிட்டு வாங்க. என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் என்ற கோதண்டராமன் தெலுங்கு பட வில்லனைப் போல உத்தரவிட சுற்றிலும் இருந்த ஆண்கள் ஹரிஷை நோக்கி பாய்ந்தனர். புனித்தை பின்னால் நகர்ந்து நிற்கச் சொன்ன ஹரிஷ் தன்னுடைய கால்களை விரித்து அதே இடத்தில் அசையாமல் அலட்சிய முகத்துடன் நின்றிருந்தான். சுற்றியிருந்த கூட்டம் அந்த சண்டையை கைதட்டி உற்சாகப்படுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த கல்யாண மண்டபம் சண்டை களமானது. அங்கு அவனை அடிக்க தயாராக இருந்த யாருக்கும் ஹரிஷின் உண்மையான டேலண்ட் தெரியாது என்பதால் இப்போதைக்கு கோதண்டராமனிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் ஒரே எண்ணமாக இருந்தது. அதனால் ஹரிஷை எப்படியாவது வீழ்த்தி விடலாம் என்ற நம்பிக்கையுடன் அவனை தாக்கத் தொடங்கினார்கள். பாவம், யார் பெத்த பையனும் இன்னைக்கு இங்கே வந்து அடி வாங்கி சாகணும்னு அவன் தலையில் எழுதியிருக்கு. கூட்டத்தில் இருந்த யாரோ பரிதாபப்பட, அதே நேரத்தில் இன்னையோட உன் கதை முடிஞ்சிருச்சு என சொன்னபடி ஒருவன் ஹரிஷின் முகத்தை நோக்கி காலை வீசினான். இன்னொருவன் அவனுடைய அடி வயிற்றை நோக்கி குத்தவர 2 பேரிடமிருந்தும் லாவகமாக தப்பித்த ஹரிஷ் அவர்கள் இருவரின் கோட்டையும் பிடித்து அப்படியே அந்தரத்தில் தூக்கினான். அவர்கள் இருவரும் பயத்தில் அலற இன்னும் சிலர் ஹரிஷை அடிக்க ஓடி வந்தனர். கையில் தொங்கிக் கொண்டிருந்த இருவரையும் அவர்கள் மீது தூக்கி போட்ட ஹரிஷ் பின்னால் இருந்து அவனை தாக்க வந்தவனின் கழுத்தை பிடித்து அப்படியே முன்னால் இழுத்து தரையில் மோதினான். அடுத்த 2 நிமிடம் அந்த இடமே ரணகளமாக இருக்க ஹரிஷை தாக்க வந்த எல்லோரும் ஆளுக்கொரு பக்கமாக சிதறி கிடந்தனர். இதற்குள் ஏற்கனவே விலகிச் சென்ற செக்யூரிட்டி கூட்டம் மீண்டும் அங்கு ஒன்று சேர அதில் ஒருவன் மட்டும் அவர்களிடமிருந்து பிரிந்து சென்றான். கீழே கிடக்கிற ஆளுங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் என் கூட சண்டை போட தயாரா இருக்கீங்களா என ஹரிஷ் கேட்க, அதான் எங்களோட வேலையே என்று செக்யூரிட்டி கார்ட்ஸின் தலைவன் கையசைக்க 2 பேர் மட்டும் முன்னால் வந்தனர். அதற்குள் கைகளை தட்டி தயாராக இருந்த ஹரிஷ் ஒரு காலை மட்டும் பின்னால் வைத்து கராத்தே சண்டைக்கு தயாராக இருந்தான். அதை பார்த்த உடனேயே அவன் ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் என்று புரிந்து கொண்ட அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆனால் அவர்களுக்கு வேறு வழியில்லை. அதனால் முடிந்தவரை தங்கள் பலத்தை திரட்டி
ஹரிஷுடன் மோதினார்கள். அப்போது நடந்த சண்டையை பார்ப்பதற்கு மேடையில் நடக்கும் ப்ரொஃபஷனல் ஃபைட்டை போலவே இருந்தது. 2 பேர் 4 பேராகி கடைசியில் 8 பேர் ஒன்றாக வர எல்லோரையும் சமாளிக்கும் விதத்தை பார்த்து புனித் ஆவென்று வாயை திறந்தபடி நின்றான். நல்ல வேளை நேற்று கிருபா ஹெர்பல் மெடிசன் போட்டியை ஃபிக்ஸ் பண்ணா. அதுக்கு பதிலா இப்படி நேருக்கு நேர் சண்டை போடுங்கன்னு சொல்லியிருந்தா. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.